Hi friends, வணக்கம். வெல்கம் டு தெய்வீக தமிழ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கிராண்டான ஒரு ஆரம் நெக்லஸ் செட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிளியர் வயரு கோல்டன் கலர் நான் எடுத்துருக்கிறேன். அடுத்து ஜுவல் மேக்கிங் பாக்ஸ்லேயே வந்து நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இதை எடுத்துருக்கிறேன். அடுத்து கோல்டன் பால் டிசைன் வச்சதே எடுத்துருக்கிறேன். அடுத்து பேக் ரோப் நான் எடுத்துருக்கிறேன். எனக்கு கோல்டன் கலர் நான் ஃபிட் பண்ணுறதுனால நான் கோல்டன் கலர் எடுத்துக்கிறேன். கியர் லாக், அடுத்து ரிங்கு, பேக்கில் போடக்கூடிய ரிங்கு, ப்ளேயர் அண்ட் கட்டர். இப்போ கியர் வயர் வந்து இந்த எண்டில் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக குறுக்க முடியும். இப்போது எனக்கு நெக்லஸுக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் திரும்பி கூட உட்காந்து இப்போ நம்ம கியர் வயர் எடுத்துகிட்டு ஒரு ரிங் உள்ளே போட்டுட்டு அடுத்து கியர் லாக் எடுத்து நம்ம கோர்த்துக்கலாம். இந்த ரிங்கை வெளியில் எடுத்துட்டு அப்படியே இந்த வயரை அந்த கியர் லாக்குக்குள்ளே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கியர் லாக்கு விட்டுட்டு இந்த பக்கம் நம்ம வயரை இழுத்தோம் அப்படின்னா நமக்கு சரியாக வந்துடும். இப்போ நம்ம எவ்வளோ வந்து டைட் பண்ணிக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம ப்ளேயர் வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆரம் குறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கோல்டன் பால் ஒன்று எடுத்துக்கலாம். கோல்டன் பால் ஒன்று கொறுத்துக்கலாம். இப்படி நம்ம கொறுத்துட்டு இதில் டிசைன் வந்து ஒரே மாதிரி வர மாதிரி இந்த பக்கம் ஒன்று ஒரு சைடு திருப்பி இந்த பக்கம் ஒரு பக்கம் திருப்பி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த ஆரம் டிசைன் எடுத்துருக்குறோம் இல்லையா, அதை நம்ம கொறுத்துக்கலாம் ஒன்று. அதுக்கப்புறம் கோல்டன் பீடு லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று அந்த பக்கம் திருப்பி இருக்கும். நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம கொறுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் கோல்டன் பீடு, அடுத்து முல்லையாரம், காமி இப்போ நம்ம ஆரம் கோர்த்து முடிச்சாச்சு. இப்போ கியர் லாக் போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஒரு ரிங் போட்டுட்டு கியர் லாக் போட்டுக்கலாம். நம்ம கியர் லாக் நம்ம இப்போ போட்டுட்டு அதை அப்படியே திருப்பி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து கியர் லாக்கை திருப்பி விட்டாச்சு. இப்போ நம்ம லாக் பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு வந்து நமக்கு ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வந்து கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். பேக் ரோப் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரிங்கை அப்படியே வந்து விரித்து விட்டோம் அப்படின்னா விரிஞ்சுக்கும். இந்த பேக் ரோப்போட சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜாயின் ஆயாச்சு. அடுத்து இன்னொன்று ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அது நெக்லஸ் வந்து அதுக்கு மேட்சாக நான் ஒன்று பண்ணி வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி. அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ நமக்கு கிராண்டான ஒரு செட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.